பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1437 தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே படப்பை. தென்கொரியாவின் அதிபராக பதவியேற்றுள்ள லீ ஜே மியுங் நீண்ட காலமாக நிலவி வரும் வடகொரியாவுடனான மோதலை நிறுத்தும் நோக்கில் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்துள்ளார். தென்கொரியாவில் அதிபராக செயல்பட்ட யூன் சுக் யோல் கடந்த ஆண்டு டிசம்பரில் ராணுவ அவசர நிலையை அறிவித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பான விசாரணையின் முடிவில் அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற அதிபர் தேர்தலில் லிபரல் ஜனநாயக கட்சியின் லீ ஜே மியுங் அமோக வெற்றி பெற்றுள்ளார். இதில் 49% வாக்குகளை லீ ஜே மியுங் பெற்றுள்ள நிலையில் அவருக்கு எதிராக களம் கண்ட கன்சர்வேட்டிவ் மக்கள் அதிகார கட்சியின் கிம் மூன் சூ 42% வாக்குகளை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலில் பெற்ற வெற்றியை தொடர்ந்து தலைநகர் சியோலில் 61 வயதான லீ ஜே மியுங் தனது ஆதரவாளர்களுடன் சேர்ந்து வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார். அதிபராக பதவியேற்ற பின் நாட்டு மக்களிடம் உரையாற்றிய லீ ஜே மியுங் வடகொரியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி நல்லுறவை ஏற்படுத்த முயற்சி எடுப்பதாக உறுதியளித்தார். அத்துடன் நீண்ட காலமாக நிலவி வரும் பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க பேச்சுவார்த்தைக்கு வருமாறு வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னுக்கு அழைப்பு விடுத்தார். அதே சமயம் வடகொரியா அத்துமீறலில் ஈடுபட்டால் நட்பு நாடுகளுடன் இணைந்து தக்க பதிலடி கொடுக்கப்படும் எனவும் எச்சரித்த லீ ஜே மியுங் எனினும் தாம் அமைதியை மட்டுமே விரும்புவதாகவும் கூறினார். பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1437 தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே படப்பை.